அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தயமம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணத்தில் ஒரு காரணமான இந்த நோய் ஏற்பட்டவங்க, காயமடைந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்றது தான். இப்போ காயமடைந்தவர் நோயாளி போன்றோர் தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் அதிகமாகும் என்றோ நிவாரணம் தாமதமாகும் என்றோ பயந்தால் தயமம் கூடும். இது அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொண்டதாகவோ அல்லது நம்பிக்கைக்குரிய மருத்துவர் கூறியதன் மூலமாகவோ இருக்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். எங்களில் ஒருவருடைய தலையில் ஒரு கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது. பின்னர் அவருக்கு குளிப்பும் கடமையானது. எனக்கு தயமம் செய்வதற்கு ஏதாவது அனுமதி உள்ளதா என்று அவர் தம் தோழர்களிடம் கேட்டார். தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் தயமம் செய்வதற்கான அனுமதி இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட அவரும் குளித்தார். அதனால் மரணமடைந்து விட்டார். நாங்கள் நபிகளாரிடம் விவரம் கூறிய போது இவ்வாறு கூறினார்கள், அவர்கள் கொன்றுவிட்டார். அவர்களை அல்லாஹ்வும் மரணமடை செய்வானாக. தெரியாவிட்டால் அவர்கள் விசாரித்திருக்கலாமே. கேள்விதானே அறியாமையின் மருந்து. அவர் தயமம் செய்யவோ காயத்தை துணியால் கட்டி அதன் மேல் மசு செய்து உடலில் மீதி பாகங்களை கழுவினாலோ போதுமானது தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் அபூதாவூத், இப்னு மாஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இன்னொரு நாள் இன்னொரு ஹதீஸுடன்.